சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் அருள்மதி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு மனம் வந்த பாராட்டுக்கள், வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாபிக் அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 ஃபர்ஸ்ட்ல வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன், வாழ்க்கை முறை நோய்னா ஃபர்ஸ்ட் என்ன, இது வந்து எதனால வருது, என்னென்ன காரணங்கள், அதோட முக்கியமா இது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், இதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். அதுல இன்னைக்கு ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இதே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது ஒரு காரணமா இருக்கிற ஸ்ட்ரெஸ் மூலியமா வருது. அதாவது நமக்கு மனக்கவலை, வருத்தம், அந்த மாதிரி முக்கியமா ஸ்ட்ரெஸ்னால இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எப்படி வருது, அதோட காரணம் என்ன, நிஜமாவே வந்து நமக்கு உடம்புல வந்து மனசுல நம்ம ஏற்படுற கவலைனால நோய் வருமா அப்படின்றது இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல ஃபுல்லா இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பாக்குற அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்ப டாபிக் உள்ள போயிடலாம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு நாள்ல வர்ற வியாதி கிடையாது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பல நோய்கள். அது நமக்கு இப்ப தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில கண்ணு முழிச்சோன்னா வரக்கூடிய நோய் வந்து இது கிடையாது. எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு சுகரோ இல்ல வந்து ஹைப்பர் டென்ஷனோ இல்ல வந்து ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா கேன்சர். இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு நாளா நமக்கே சேர்த்துக்கிற ஒரு வியாதி தான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதாவது நம்ம வாழ்க்கை முறையில ஏற்படுற சில மாற்றங்கள்னால நமக்கு வர நோய்கள், அதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெஸ், மன வருத்தம், மன கவலை, ரொம்ப நாளா நம்ம தேக்கி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரெஸ் வெரைட்டிஸ். இதனால நமக்கு உடம்புல நோய் வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இதை வந்து நம்ம யாரும் நான் வந்து நம்பாம இது வந்து இந்த உண்மையா, இது வந்து என்னது, நம்ம வந்து கவலையா இருந்தா நமக்கு வந்து உடம்புல நோய் வந்துருமா அப்படின்னு பேஷண்ட்ஸே கேட்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து நோயை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போ. ஸோ அதை பத்தி தான் நீ பார்க்க போறோம். மெயினா என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து அதுல வந்து என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன சொல்லுவோம், நார்மலா வந்து கவலையா இருக்கேன், ரொம்ப வந்து சோகமா இருக்கேன். அது வந்து என்ன காரணத்தினால மெயினா இருக்கும் அப்படின்னா, முக்கியமா வந்து ஏதாவது எமோஷனலான ஒரு விஷயம், ஏதாவது வீட்டுல சண்டை பிரச்சனை, இல்ல வந்து ஃபேமிலியில வந்து ஏதாவது எமோஷனலா இருக்கும், இல்ல வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தினால வந்து ஏற்படுற நமக்கு மன உணர்வுகள், மன கவலைகள் இன்சிடென்ட்னால வரும், எமோஷனல்னால வரும். அது இல்லாம சுச்சுவேஷன், இப்ப நம்ம இருக்கிற இந்த சுச்சுவேஷன், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள், டெய்லி அன்றாட லைஃப்ல வந்து நம்ம வந்து பாக்குறது, ஒரு ஆபீஸ்க்கு போறோம், அந்த போற வழியில நடக்கிற சம்பவங்கள், அதுல வந்து மீட் பண்ற விஷயங்கள், டெய்லி இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா டெய்லி அந்த ஒரு பஸ்ல டெய்லி ஒருத்தவங்க தான் நமக்கு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா அது வந்து தினம் அவங்க ஃபேஸ் பண்ணி அத இவங்க வந்து மெயினா வந்து அதை வென்டிலேட் பண்ணாம, அதாவது ஒரு கவலை இருக்கு அப்படின்னா மெயினா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள வச்சுக்காம முக்கியமா வந்து நமக்கு ஒரு லவ்டு ஒன்ஸாவோ இல்ல வந்து க்ளோஸா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். மெயினா மனசுலயே வச்சு நம்ம தினம் அதை வந்து நமக்குள்ளேயே வச்சு சஃபர் ஆகாம நம்ம அதை ஷேர் பண்ணிக்கணும். அப்படி நம்ம ஷேர் பண்றோம், வென்டிலேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அப்படியே அது கரைஞ்சு காணாம போயிடும். இதுதான் வந்து நம்ம பண்றதே கிடையாது. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, எமோஷனலான வரும் சுச்சுவேஷன், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள், இல்ல வந்து ஒரு சம்பவம் இன்சிடென்ட் மூலியமா நமக்கு வர்றது. இன்சிடென்ட் மூலியமா நமக்கு வந்து நம்ம அதுல வந்து ஏற்படுற சில மன உணர்ச்சினால ஏற்படுற மாறுதல்கள், அதுதான். அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஃபியர், ஆங்கர், இந்த மாதிரி அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாவே பார்த்துப்போமே. இப்போ வந்து வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஆல்கஹாலிக்கா இருக்காங்க, டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து ஒரே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றப்போ அவங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் வந்து அது வந்து
எப்படி பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு வகையில பய உணர்வாவோ, இல்ல வந்து ஒரு கோப உணர்வாவோ, இல்ல வந்து ஒரு வெறுப்பு உணர்வாவோ, இல்ல வந்து அது எந்த மாதிரியான ஒரு கோவமா கூட இருக்கலாம். அத வந்து அவங்க வெளிக்காட்டாம, வெளியில சொல்லாம, இத நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்ட்டு டெய்லி அதே இதுலயே அவங்க சகிச்சுட்டு, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கிறது. அந்த கவலைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். நாளடைவுல அவங்களுக்கு ஒரு சில வாரங்கள் கழிச்சோ, இல்ல சில மாதங்கள் கழிச்சோ, இல்ல சில வருஷங்கள் கழிச்சோ, அவங்களுக்கு உடம்புல நோயா பிரதிபலிக்கும். இந்த அவங்க அடக்கி வச்சிருக்கிற அந்த உணர்வுகள், அது எதுவா வேணா இருக்கலாம். கோவமோ, இல்ல வந்து பயமோ, இல்ல வந்து வெறுப்போ, எதுவா வேணா இருக்கலாம். இது வந்து நாளடைவுல அவங்களுக்கு அவங்களோட உடம்புல எந்த பாகம் வந்து வீக்கான பாகமா இருக்கோ, அதுல போய் நோயா உட்கார்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ். இததான் வந்து நம்ம சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கோனா வந்து மைண்ட், சொமாட்டிக்னா பாடி. அதாவது சைக்கோசோமேட்டிக் அப்படின்றது நம்மளோட மன ரீதியான, மைண்ட் ரீதியான, உணர்வு ரீதியான நமக்கு ஏற்படுற இந்த மாறுதல்கள், பிரச்சனைகள் தான் வந்து நமக்கு நாளடைவுல நம்ம உடம்புல நோயா வந்து உட்கார்றது தான் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்றது. சோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இதுதான் இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்பாடு. நம்ம வந்து மெயினா எப்படி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, மனம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குன்னா, உணர்ச்சி இன்னொரு சைடு. ஒரு மனுஷனுக்கு இந்த உடம்பும் உணர்ச்சி இது ரெண்டும் வந்து ஏற்படுற மாறுதல்கள் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் டிசீஸ் இதெல்லாம் உருவாருது. ஸோ இன்னைக்கு இது வந்து நம்ம சிம்டம்ஸா, இப்ப இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, எமோஷனலா இந்த ஆன்சைட்டி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படுது. இது வந்து நமக்கு உடம்புல சிம்டம்ஸா, அதாவது பிசிக்கல் சிம்டம்ஸா என்னவா இருக்கும் அப்படின்னா, மெயினா வந்து ஏதாவது வலிகளை உண்டு பண்ணும். இல்ல வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க நோயாளியாவே இருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகளை அதிகப்படுத்தி விடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களே சொல்லுவாங்க கேஸ் டேக்கிங்ல வந்து, கரெக்டா எனக்கு வந்து நேற்று ஒரு விஷயத்தை பத்தி நான் வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா நான் யோசிச்சேன். இமீடியட்டா வந்து எனக்கு வந்து டைஜஷன்ல ப்ராப்ளம் வந்துச்சு, இமீடியட்டா எனக்கு வந்து பிபி ஷூட் அப் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படிலாம் பாக்குறப்போ நமக்கு மெயினா எல்லாமே நார்மலா இருக்கும். எல்லா பிளட் ரிப்போர்ட்ஸ் லெவலும், என்ன டெஸ்டஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு உடம்புல சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது அவங்க வந்து நோயாளியா இருப்பாங்க ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால. இன்வெஸ்டிகேஷன் நார்மலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். தூக்கமின்மை ஏதோ ஒரு ரீசனா இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், டாக்டர்ஸே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு ஈஸியா கேட்டு விட்டுருவாங்க. இடியோபதிக் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ் ஆஃப் அன்னோன் ஆரிஜின். காரணமே தெரியல, எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வலிகள் உண்டாகும். இது இல்லாம ஃபெட்டிக், அதிகப்படியான டயர்ட்னஸ். எனக்கு வந்து நல்லா இருக்கேன், ஒண்ணுமே இல்ல, ஆனா வந்து எனக்கு படுத்தே இருக்கணும் போல இருக்கு, எந்திரிச்சு வேலையே செய்ய விருப்பம் இல்ல, பயங்கர டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு வலிக்குது, ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன், வீக்கா இருக்கேன், எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து கூட பாத்துட்டேன், அனீமியா இல்ல, எதுவும் இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு, இந்த மாதிரி சொல்றது. அப்புறம் வந்து நாசியா, அதாவது ஜிஐடி சிம்டம். ஜிஐடில வரப்ப நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஜிஐடி சிம்டம் வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அதிகமா நெஞ்செரிச்சல், எதுக்களிக்கிறது, ஏப்பம் வருது. சில பேர்லாம் பார்த்தா வந்து எனக்கு வந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கும், கை தொட்டா ஏப்பம் வரும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ்ல இது ஒரு வெளிப்பாடா இருக்கு. அது இல்லாம நார்மலா நம்ம ஹோமியோபதி கேஸ் டேக்கிங்ல பாக்குறப்போ பிசிக்கல் ஜெனரல்ஸ்ல நம்ம நிறைய கேட்போம். அதாவது உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்கு, யூரின் மோஷன், ஸ்வெட், தண்ணி தாகம், சாப்பாடு, பசி, இதெல்லாம் கேட்போம். இது எல்லாத்துலயும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேஷண்ட், அதுவும் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அந்த கேட்டகரியில வரவங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டிசீஸ்ல வர்றவங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு கேஸ் எக்ஸாம்பிளே இருக்கு. 3 வருஷமா ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒபேஸ் பேஷண்ட், அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. இதை சொன்னா வந்து யாரும் நம்ப கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து சிம்டம்ஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து 3 வருஷமா வந்து எனக்கு தூக்கமே கிடையாது, பல கவலை இருக்கு லைஃப்ல, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த தூக்கமின்மை தான்.
இது வந்து இந்த கேஸ் வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து ஒரு 1 வீக்லயே வந்து நல்ல ரிசல்ட் வருது. அது வந்து வேற கேட்டகரி. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ் அப்படின்றது நமக்கு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்குது. நம்ம வந்து டெய்லி சஃபர் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டுக்காம இருக்கோம். நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வரப்போற நோய்களை வந்து நம்ம இப்பவே தடுத்துக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயினா தூக்கமின்மை, அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன், யூரின்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். கனவுகள் பத்தி சொல்லுவாங்க நிறைய பேர், பர்டிகுலரா நிறைய கேரக்டரிஸ்டிக்கான கனவுகள் பத்தி சொல்லுவாங்க. தூக்கமே எல்லாம் எனக்கு கனவு வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட வந்து இவங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ் வரும், தலையில இருந்து கால் வரைக்கும். இந்த சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் அப்படின்னு அதனால என்ன ஒரு சிம்டம்ஸ் கூட நமக்கு வெளிப்பாடா வரும். ஸோ இப்ப இதை கேட்டோடனே வந்து எல்லாருக்கும் பொதுவா டவுட் வரும், நிஜமாவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆன உடம்புல வந்து நோய் வருமா அப்படின்னு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை. இது எப்படின்னா, நமக்கு வந்து மைண்டு பாடி ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். இப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருந்தா எப்படி முகத்துல தெரியும், பார்த்த உடனே கேட்பாங்க என்ன இன்னைக்கு ஒரே ஹாப்பியா இருக்கீங்க, என்ன ஸ்பெஷலா ஏதாவது வீட்டுல வந்து இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்தா எந்த அளவுக்கு முகத்துல தெரியுமோ அதே மாதிரி நம்ம சோகமா இருந்தாலும் ஏதாவது கவலையா இருந்தாலும் நமக்கு முகத்துல தெரியும். இதேதான், இதே பேட்டர்ன், இதே பிரின்சிபிள் தான் நமக்கு உடம்புல. நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கலாம். மேபி வந்து ஃபேமிலியில ஏதோ ஒரு டெத்தோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ இல்ல பெரிய பினான்சியல் லாஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது வந்து நம்ம அது முடிஞ்சு போய் ரொம்ப நாள் கூட ஆயிருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் அப்படின்றது மனசுக்குள்ள ரொம்ப அதிகமா அது வந்து நம்ம வெளிப்படுத்தாம அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, வார கணக்கோ மாச கணக்கோ வருஷ கணக்கோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நோயா வெளியில வரும். மெயினா வந்து ஏதாவது பிசிக்கல் சிம்டமா அது ஒரு வெளிப்பாடு வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, வலியாவோ இல்ல தூக்கமின்மையாவோ ஏதோ ஒரு காரணமா நமக்கு வெளியில அது வரும். ஸோ இப்ப நாங்க வந்து ஹோமியோபதியில கேஸ் டேக்கிங்ல பாக்குறப்போ ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறப்போ மெயினா என்ன கேட்போம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தூக்கமின்மைக்கு அந்த பேஷண்ட் வராங்க அப்படின்னா, சரி உங்களுக்கு வந்து எப்பையில இருந்து இந்த தூக்கமின்மை இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு கேட்போம். காமனா 3 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த கேள்வி மெயினா என்னவா இருக்கணும் அப்படின்னா, கரெக்டா அந்த ஒரு 3 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க லைஃப்ல என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, இல்ல எதை பத்தி நீங்க அதிகமா கவலைப்பட்டீங்க, ரொம்ப ஒரீடா இருந்தீங்க, யார பத்தின கவலையா இருந்துச்சு, கரெக்டா இந்த 3 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கும்போது நமக்கு காரணம், அந்த ரூட் காஸ் அப்படின்றது எக்ஸாக்டா பேஷண்ட் கிட்ட இருந்து வரும். நம்ம சொன்னோம் இல்லையா, மோஸ்ட் காமனா வந்து பினான்சியலாவோ இல்ல ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல டெத்தோ இல்ல ஏதோ ஹர்ட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பேஷண்டே சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுபடி நம்ம மெடிசன் கொடுக்கறப்போ நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அப்படின்றது 100% ரிசல்ட், அதுவும் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். இதுதான் வந்து மைண்ட் அண்ட் பாடி இன்டர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாக்குறப்போ மெயினா எங்க இருந்து வருது இந்த ஸ்ட்ரெஸ், எல்லாருமே சொல்றாங்க எல்லாருக்குமே இது இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையா இப்ப கரண்ட்லி ரொம்ப அதிகமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. சோ இதுல இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு சர்க்கிள், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இருந்தா இதை வந்து நம்ம அதிகப்படியா நம்ம வந்து உள்வாங்குற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் ரொம்ப காமனா பாக்குறப்போ ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்ஃபிளிக்ட், ஏதோ சண்டை பிரச்சனை இந்த மாதிரி, இல்ல பிளட் ரிலேஷன், கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறது. இது இல்லாட்டி வந்து பேரண்ட்ஸ், இல்ல வந்து பேரண்ட்ஸா இருந்தா குழந்தைங்க கிட்ட, இது வந்து ரொம்ப காமன். இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்சம் போனோம். இதே தேர்ட் பர்சன் இல்ல வேற யாரோ அப்படின்னா நம்ம அதை வந்து ரொம்ப மைண்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம எந்த இடத்துல ரொம்ப க்ளோஸா ரொம்ப ட்ரஸ்டடா இந்த மாதிரி இருக்கிறப்போ அங்கிருந்துதான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிக விதத்துல பர்சன்டேஜ் கணக்குல பாக்குறப்போ அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஹோமியோபதி வந்து இந்த இடத்துலதான் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மைண்ட் அண்ட் பாடிய
சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அந்த பேஷண்ட்டோட தனித்துவம் என்ன, இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்து மெடிசன் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து மைண்ட் அண்ட் பாடி இன்டர் கனெக்ஷன் அப்படின்றது. ஸோ இது இல்லாம வந்து ஸோ இந்த மைண்ட் அண்ட் பாடி இன்டர் கனெக்ஷன் என்னடா புது பிலாசபியா இருக்கு, புது பிரின்சிபலா இருக்கே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா இது வந்து ஹிப்போக்ரேட்ஸ் இருக்காரு இல்லையா, ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்றது மருத்துவத்துடைய தந்தை. அதாவது இவர் கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அப்போவே வந்து இந்த மைண்ட் அண்ட் பாடி இன்டர்கனெக்ஷனை பத்தி ஹிப்போக்ரேட்ஸே சொல்லியிருக்காரு. யூஸ்வலா ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டாக்டர் வந்து படிச்சு முடிச்சு பட்டமளிப்பு விழால ஹிப்போக்ரட்டிக் ஓத், அதாவது அந்த உறுதிமொழியை எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிப்போக்ரேட்ஸ் வந்து மருத்துவத்துக்கு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சவர். ஸோ ஹிப்போக்ரேட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ராங் எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ், எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்சஸ். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னா, அது வந்து ஃபியரா இருக்கலாம், இல்ல வந்து ஆங்கர், பயமோ இல்ல கோவமோ. இது வந்து நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் கேக்குறப்போ, சாதாரண ஒரு கோவம் தானே, பயம் தானே இதுன்னு. ஆனா அதே கோவம், பயம் நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல வந்து டெய்லி ஃபேஸ் பண்றவங்க, அவங்க கிட்ட நம்ம கான்ஸ்டன்டா டெய்லி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம், டெய்லி வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு தாக்கத்தை அப்படின்றப்போ, அது வந்து கண்டிப்பா குட் ப்ரொடியூஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் பாடி ஃபங்க்ஷன். இந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது நமக்கு பாடியில டிஸ்டர்பன்சஸ் உண்டு பண்ணும், பாடியுடைய ஃபங்க்ஷன்ல அப்படின்றது ஹிப்போக்ரேட்ஸ் அப்பவே சொன்ன ஒரு விஷயம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் இன்னைக்கு உருவான ஒரு தியரியோ இல்ல இன்னைக்கு புதுசா சொல்ற ஒரு விஷயமோ கிடையாது. மைண்ட் அண்ட் பாடி இன்டர் கனெக்ஷன் அப்படின்றது இது வந்து ஒரு மனுஷன், ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு முதல் முக்கிய விஷயமா இருக்கு. அதோட மென்டல் ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்சஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பாடி, இட் காசஸ் டிசீஸ். மைண்ட், மென்டல் ஆக்ஷன், நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு வேலையையும், இப்போ வந்து இன்னைக்கு ஒரு இந்த வேலை இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ற ஒரு விஷயமா இருந்தா கூட, இன்னைக்கு வந்து இது செய்யணும், இன்னைக்கு வந்து இது நம்ம வந்து பேசணும், இன்னைக்கு வந்து இது நம்ம சமைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறதுக்கே நமக்கு அந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைண்ட், மென்டல் ஆக்ஷன் அப்படின்றது தான் நம்ம உடம்புல ஃபங்க்ஷனை உண்டு பண்றது. நம்ம வந்து பிரெயினை கூட எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. இதுதான் நம்ம பாடிக்கு கமாண்ட் கொடுக்கறது, நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மைண்ட் அண்ட் பாடி இன்டர் கனெக்ஷன் அப்படின்றது ஹிப்போக்ரேட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் நமக்கு தெரியும். இவர் யாருன்னா உளவியல் மருத்துவர், மிகப்பெரிய உளவியல் மருத்துவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றது. அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, பிசிக்கல் இல்னஸ் காஸ்ட் பை எமோஷனல் டிசார்டர்ஸ். எல்லாரும் சொல்ற சேம் விஷயம், வேற வேற வார்த்தைகள் தான் உபயோகிச்சிருக்காங்களே தவிர எமோஷனல் டிசார்டர்ஸ்னால பிசிக்கல் இல்னஸ் வருது, உடம்புல தொந்தரவுகள் வருது அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மைண்டும் பாடியும் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு காயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, ரெண்டு சைடு. இதுதான் ஒரு உயிருக்கு மைண்டு, அந்த பக்கம் பாடி. ஸோ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுதான் அந்த உயிர். இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றது தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றது வந்து ஒரு கருத்து. மைண்ட் அண்ட் பாடி அப்படின்றது டூ சைட்ஸ் ஆஃப் த காயின், ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, வருது அப்படின்னா அதுல வந்து நம்ம முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் டேக்கிங்ல உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்சஸ்னா அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். நீங்க வந்து லைஃப் ஸ்பேன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க வாழ்ந்த விதம், எப்படி இருந்தாங்க, எப்படி வந்து அவங்க உணர்ச்சிகள் வெளிப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கும் கேஸ் டேக்கிங்ல. ஸோ அதுல பாக்குறப்ப அந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் உருவாகிற பர்சன்ஸ் வந்து சைல்ட்ஹுட்ல ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுல வந்து லேக் ஆஃப் மெட்டர்னல் அஃபெக்ஷன், அதாவது அவங்க குழந்தை வந்து ஒரு அம்மா இல்லாமலோ இல்ல வந்து பேரண்ட்ஸோட அரவணைப்புல இல்லாமலோ ஒரு ஆர்ஃபனாவோ ஒரு ஆசிரமத்திலேயோ, இந்த மாதிரியான வளர்ற குழந்தைங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான டிசீசஸ் வருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த மாதிரி இன்அடிக்வேட் எமோஷனல் கிராட்டிஃபிகேஷன், செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, அபேண்ட்மெண்ட் ட்ரிகர் அப்படின்றது. அதாவது இந்த மாதிரி
அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஒரு அவங்களுக்கு வந்து எமோஷனலா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எதுவும்னா இம்மீடியட்டா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கோ ஏதாவது அடக்கி வச்சிருப்பாங்க. இன்ட்ரோவர்ட், அதாவது ரொம்ப வந்து எதையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி, இந்த மாதிரியான விஷயங்களை சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ற பசங்க ஒரு பேரண்ட்ஸோட அரவணைப்பு இல்லாம, அந்த ஒரு பாதுகாப்பின்மை இல்லாம, இல்ல வந்து அப்பா அம்மா பிரியறதுனால வந்து அவங்களுக்கு ஏற்படுற லைஃப்ல ஏற்படுற சேஞ்சஸ், இந்த மாதிரி உணர்வுகள், இந்த மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சைக்கோசமாட்டிக் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. Repression of unconscious wishes leads to transformation of conversion into somatic system. அதாவது நமக்கு அன்கான்சியஸ் விஷஸ், அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், இல்ல வந்து அப்பா அம்மா பார்க்கணும், இல்ல வந்து ஃபேமிலியில ஒருத்தவங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பல காரணத்தினால இது வேண்டாம், இல்ல வந்து போகக்கூடாது, இந்த மாதிரி தடுக்கிறப்போ, இல்ல வந்து நம்மளோட விஷயக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் நடக்கிறப்போ நமக்கு ஏற்படுற உணர்வுகள், அது ஏமாற்றமாவோ, கோபமாவோ, வெறுப்பாவோ, இல்ல பய உணர்வாவோ எதுவா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரஷன், அதாவது அடக்குறது, நம்மளுடைய விருப்பம், ஆசை அப்படின்றத அதை வந்து அடக்கி நம்ம உள்வாங்கி வச்சுட்டு வெளிப்படுத்தாம அதை வந்து நிறைவேறாம அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு அது ஒரு நோயா உருவாறதுக்கு காரணம் இருக்கு. இல்ல வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து நல்லா படிச்சு முடிச்சு எனக்கு வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயோ இல்லை ஏதோ அவங்களால அது பண்ண முடியல, இல்ல வந்து அது அவங்க நிறைவேற முடியல, வேற ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம் அந்த காரணம். ஸோ நமக்கு அன்கான்சியஸ் விஷஸ் அது வந்து நமக்கு நிறைவேறாம அந்த மாதிரி ஏமாற்றப்படுறப்போ, இல்ல வந்து நமக்கு கிட்ட இருந்து பிடுங்கப்படுறப்போ நமக்கு வந்துட்டு அது வந்து நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு நோயா உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நம்ம திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னா, மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர் காக்கம், அதுதான் விஷயம். நம்மளுடைய மனநலம் அப்படின்றது நம்ம உயிர் வாழ்றதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, மைண்ட் தான் எல்லாமே. இன்னைக்கு நம்மள ஒரு விஷயம் செய்ய சொல்றதோ, ஒரு விஷயம் வந்து பேச சொல்றதோ வந்து நம்மளுடைய மைண்ட் தான். அந்த மனநலம் தான் ஒரு உயிர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்றது. இனநலம் தான் வந்து நம்ம கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம பழகுறவங்க, நம்ம கூட வந்து வேலை பார்க்குறவங்க, நம்ம பாக்குறவங்க, இதுதான் வந்து இனநலம். நம்ம யார் கூட டிராவல் பண்றோம் அப்படின்றது, அதுதான் வந்து எல்லா புகழும் தரும். நம்ம வந்து இப்போ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு சரௌண்டிங்ஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனோட இன்ஃபுளுசஸா நம்ம வந்து நிறைய தீய பழக்கங்கள்ல ஈடுபடுவோம். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்றது. ஸோ அறிவு, உணர்ச்சி, இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். அறிவும் உணர்ச்சியும் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா ஒன்னா இருக்கோ அப்பதான் அந்த மனம் அப்படின்றது நல்ல ஆரோக்கியமா, நல்ல செழிப்பா நல்லா இருக்கும். இதே விஷயத்த நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்றது. இதுல நோய் அப்படின்னு வர்றது வந்து தவறான செயல்கள். இப்ப நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது திரும்ப நமக்கே வரும், ஒரு கெட்டதா வரும். அதுவே நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து அது ஒரு நல்லதா வரும். இதுதான் நோயெல்லாம் நோய் செய்யார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் படி இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ் அப்படின்றது மெயினா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன என்ன பண்ணி இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கவலையில இருந்து வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெயினா என்ன ஒரு நமக்கு சேடாவோ டவுனாவோ இல்ல ஏதாவது கவலையா இருந்தாவோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது அதுல இருந்து கடந்து போகணும். ஒண்ணு, அந்த கவலை அப்படின்றத அலட்சியப்படுத்தணும். நம்ம தேவையில்லாம நம்மளோட மத்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு, முக்கியமான மத்த வேலைலாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வந்து இவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்க வந்து என்ன ஒண்ணு சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே கான்ஸ்டன்டா நினைச்சு 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 அதுலயே அன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்றது. ஒரு வாரம் அதை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்கு. இந்த தப்ப நம்ம வந்து பண்ணவே கூடாது.
இதுதான் நம்ம பண்ற முதல் தப்பான விஷயம். ஒரு இது அப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தி அதை வந்து இக்னோர் பண்ணி அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். இது வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு. மெயினா இன்னொன்னு நம்ம அதிகமா நம்ம ஃபேஸ் பண்றது என்னன்னா, ஆஹ் மத்தவங்க நம்மள என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மள தேவையில்லாம நம்மள வந்து கவலைப்படுத்திக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு சரியான விஷயத்துக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பேசிதான் ஆகணும். அதாவது நம்ம இதை பேசினா இதை கேட்டா அவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பதான் அது வந்து நமக்கு ஒரு பெரிய கவலை, தேவையில்லாத ஒரு கவலையா இருக்கு. ஆக்சுவலா உண்மையா என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்மள விட்டு பல பல ஆயிரக்கணக்கான வேலை இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து இது ஒரு விஷயமா கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் இதை வந்து செஞ்சா, இது அப்படி நான் பேசினா, இதை நான் கேட்டா ஐயோ அவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே அமைதியாவே அடங்கியே நம்மளோட உணர்ச்சி என்ன, நம்மளுடைய என்ன பேச வரோம் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தாம அப்படியே கடந்து போறது பெரிய முக்கியமான விஷயம். அதனால மத்தவங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மள யோசிக்கவே கூடாது. அதை பத்தி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இன்னொன்னு நம்ம வந்து மோஸ்ட்லி எப்பயும் கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கணும். நிறைய இப்போ ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது இப்போ வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க எல்லாம் வந்து வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதை பத்திலாம் வந்து அதிகமா அவங்க வந்து காலையில வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்கிறப்போ நாள் ஃபுல்லா அதையே நினைச்சு அங்க இறுக்கமான ஒரு ரூம்ல ஒரு வீட்டுல உள்ளேயே இருந்து தேவையில்லாம அதை பத்தியே யோசிச்சு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பேஷண்டோட கேஸ் டேக்கிங்ல ஈஸியா நம்ம பாக்குற விஷயம். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல வந்து அதிகமான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து மெயினா நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆக்குப்பைடா இருக்கும், ஏதாவது ஒரு ஹாபியோ இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போறதோ இல்ல வந்து வெளியில ஒரு பார்க் போறதோ இல்ல ஒரு வாக்கிங் போறதோ அந்த மாதிரி வெளியில நம்ம உள்ள வீட்டுக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள அடங்கி இருக்க இருக்க நம்ம மனசும் அப்படியே இறுக்கமாகும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோமோ தேவையில்லாத பல அன்வான்டான தாட்ஸுகள் வந்து நம்ம உடம்பு வந்து குப்பையாக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம வீட்டுல வந்து குப்பை சேருது அப்படின்னா நம்ம அதை கொண்டு போய் வெளியில கொட்டிடும். யூஸ்வலா எல்லாருமே அதான் பண்ணுவோம், வெளில போய் கொட்டிடுவோம். நம்ம அப்படி கொட்டாம உள்ள தேக்கி தேக்கி குப்பைய வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு என்ன நிலைமைக்கு ஆகும், உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பேட் என்வரான்மெண்டா மாறிடும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல வந்து குப்பை சேருச்சு அப்படின்னா அதேதான் நம்ம உடம்பும் வந்து இந்த வீடு மாதிரிதான். நம்ம தேவையில்லாத தாட்ஸ் தேவையில்லாத கவலை உள்ள போட 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 நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடும். இதுதான் இந்த கவலை அப்படின்றது. இது எல்லாத்தையும் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஏதாவது சாடா இருந்தோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி வென்டிலேட் பண்ணணும். மெயினா வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர்கிட்ட கஷ்டமா இருக்குன்றப்போ நம்ம ஷேர் பண்ணாலே நமக்கு 80% அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடும். அப்பாடா அப்படின்னு அன்னைக்கு நல்லா நிம்மதியான தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனவளம் நல்லா இருக்கும். மனவளம் நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து நோய் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டாபிக் உள்ளது. இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருந்தது. நிறைய விஷயம் பேசி இருந்தீங்க. ஆக்சுவலா சென்னை ஃபுல்லா ஹெவி ரெயின் ஆச்சு, ரொம்ப மழை பெய்ஞ்சா சீசன் அப்படியே சில்லுன்னு நல்லா இருந்தது சப்ஜெக்ட். சங்கீதா, தேங்க்யூ. சங்கீதா, கண்ணகி அம்மா, கொஸ்டின்ஸ் என்ன ஹலோ. இருக்கா? கேளு. இருக்கேங்க ஐயா. அம்மா ரொம்ப நல்லா இருந்தது, கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கம்மா. நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் பத்தின இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல தான் நீங்க எல்லாமே சொல்லியிருக்கீங்க. லைஃப் ஸ்டைல்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. எங்க எங்க ஆளே காண மாட்டிருக்காங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஓகே கண்ணகி மேடம், ஐயா சொல்லுங்க. கேளுங்க, என்ன டவுட் உண்டா? ஆமா, கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா, நல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. ஆனா அந்த நீங்க சொன்னீங்களே அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, அது 100% உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுறதுக்கு ஒரு இது இல்லை. இப்ப அதே வீட்டை விட்டு வெளியில போற பெண்களா இருந்தாக்க அவங்க கவனத்தை வந்து முழுசா வேலையிலயோ அவங்க எது செய்யறாங்களோ அதுல திசை திருப்பிடுவாங்க.
இப்ப வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க உள்ளுணர்வுல அப்படியே அவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்க அதுக்காக தான் சொல்றது, நம்ம எதுவுமே வந்து மனசுல வச்சுக்காம யார்கிட்டயாவது நம்ம கொட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். இப்ப இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. யார்கிட்ட ஷேர் பண்றதுனால இன்னும் பிரச்சனை வந்துருமோ என்னமோன்னு கூட சில பயத்துல கூட எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன என்ன என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் என்னன்னா, நமக்கு கிடைச்ச துணை நல்லவங்களா இருந்தாக்க அத கூட நம்ம கடந்து நல்லபடியா வாழலாங்கிறது நான் நினைக்கிறேன். உண்மை. சரியாங்கம்மா என்னோட தீர்வு? கண்டிப்பா நீங்க சொன்னது 100% உண்மை. ஆமா. ஏன்னா எதுலயுமே நம்ம வந்து ஒளிவு மறைவா இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதையுமே வந்து ஈஸியா நம்ம கடந்துட்டு போயிடலாம். அந்த ஏதாவது ஒரு தவறு நம்ம தெரியாம செய்யும் போதுதான் நம்ம இந்த இண்டிவிஜுவல் லைஃப்ல, அதாவது நம்ம அந்த ஜாயினிங் ஃபேமிலியில இருந்தப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தராவது தலையிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறத வச்சு என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா இந்த அவசர யுகத்துல இப்ப தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளா சொன்னாதான் உண்டு அப்படிங்கறதுனால எதுலயுமே கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எப்பவுமே அந்த ஒரு ஒரு ட்ரஸ்ட், ஒரு உண்மைத்தன்மை அப்படின்றப்ப அது அது எந்த அளவுக்கு வந்து உடையாம இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து நம்ம வாழ்க்கை அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை அதுல கிராக் விழுந்துருச்சுன்னா அது மறுபடியும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல நமக்கு வர்ற இந்த நெருடல்கள் அந்த இதெல்லாம் யார் மூலமா வருதுன்னா ரொம்ப நெருக்கமானவங்களாதாம்மா வருது. நீங்க சொன்னது கரெக்டான உண்மை. அதாவது யாரோ எவரோ வந்து நமக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுறது இல்ல. நீங்க யாரு மேல ரொம்ப நம்ம ட்ரஸ்ட் வச்சு நம்ம ஒரு உபகாரம் செய்யணுங்கிற இதுல செய்யறோமோ அவங்க மூலமா தான் நமக்கு வருதே தவிர மத்தபடி வேற வெளியிடத்துல இருந்து நமக்கு அவ்வளவு ஒரு இதெல்லாம் வர்றது கிடையாது, துன்பங்கள்லாம் நேர்றது கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா கிளாஸ். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. ஆக்சுவலா வந்து நிறைய விஷயத்த வந்து கடன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை உள்வாங்கி செயல் வடிவில கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். டீச்சரா இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, ஸ்டூடெண்ட் வந்து உள்ள வாங்கணும். அதுதான் விஷயம். அவங்க சொல்ற விஷயத்த வந்து உள்ள வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் திருப்பி அது வந்து ரிட்டனா ஃபைல் பண்ண முடியும். ஸோ லைஃபும் அப்படிதான். ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்கணும்ன்றத வந்து அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.